ஹாய் மக்களே, வணக்கம். சின்ன கதை தான் சொல்ல போகிறேன். ஜாமுனா கவனமாக கேளுங்க. நேற்று பாதி கதை சொல்லியாச்சு, இன்றைக்கி அதோடைய மீதி கதை சொல்கிறேன். சரிட்டு ராணி இறங்கி வந்துட்டாங்களாம். உப்பு குரத்தி மகன் பிடிச்சி கேணிக்கில் தள்ளி விட்டுட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாலாம். அந்த கவையில் ஏறி உட்காந்துக்கிறவும் அந்த ராஜா பேத்து ஊர் ஆளுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துட்டாராம். மேலதளத்தோட வர்றாராம். அப்போ மேலதளத்தோட வரவும் ஊர் ஆளுக பூரா ஆயா தாயே இறங்குமா மெதுவா அப்படின்னு சொல்லி இறங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த உப்பு குரத்தி மக கவையில் இருந்த பொம்பளை டக்குன்னு கீழே குதிச்சு வந்திருக்கிறாள். என்ன இப்படி குதிக்கிறாளே அப்படின்னு அப்போவே இவங்களுக்கு ஊராளுகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சான். ராணியம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களாம், அமைதியாக இருப்பாகலாம். அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஊராளுகளுக்கு சந்தேகம் வந்துருச்சான். டக்குன்னு ராஜா என்ன பண்ணாராம், மேலதளத்தோட நல்லா சிறப்பன்றிருக்கிறாரு, கூட்டிகிட்டு போத்துக்க ஊராளுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து. அப்போ ஊராளுக சொன்னாங்களாம், தாயே ஒரு சிரிவே அப்படின்னாங்களாம். சிரிக்க சொன்னாங்களாம். அப்போ சிரிச்சா ராணிக்கு அந்த காலத்தில் முத்து கொட்டுமா. முத்து கொட்டோம்னா முத்து கொட்டாதுங்க, அந்த பல்வரிசம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குமா அந்த ராணிக்கு. அதனால் முத்து கொட்டும்னு சொல்லுவாங்க. நடக்க சொன்னாங்களாம். நடந்து கொஞ்சம் தூரம் போதாயே அப்படின்னாங்களாம் ஊராளுகள். நடந்து போனால் நடமுத்து கொட்டுமா. அதுவும் கொட்டலையாம். அதுவும் கொட்டாமே தூசி பறந்துச்சான். அப்போ ஐயா அடியே, நம்ம ஊரில் தான் இப்படி சொல்லுவாங்களே அந்த காலத்துலலாம், அடியே இது மகாராணியெல்லாம் இல்லடி, இந்த புத்தி வட்ட ராசாவுக்கு புத்தியே இல்லாமல் உப்பு குரத்தி மக மாதிரி இருக்கிற அந்த பொம்பளை இந்த மாதிரி மகாராணியை கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஊராளுக. நம்பவே இல்லையாம். அப்போ ராஜா சொன்னாராம், நான் போய்த்து சிறையில் எடுத்து இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் கண் எதிர நான் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு இவர் சொல்லிட்டாராம். ராணி எனக்கு தெரியா பொண்ணும், சரி எனக்கு நம்மளுக்கு தேவையில்லை, இந்த புத்தியோட ராசா வைத்து எப்படியோ வச்சு குடும்பம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊராளுகளும் அவங்க பின்னாடி போயிட்டாங்களாம். போன வாக்கில் ஆட்டுக்குட்டி அந்த ஊரில் ஒரு ஆள் ஆட்டுக்குட்டி நிறைய ஆடு வச்சுருந்துருக்குறாரு. நிறைய ஆடு வச்சுருக்கவும் மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. காட்டுப்பகுதியில் மேய்ச்சிக்கிட்டு தெரியும்போது முனங்குன சத்தம் கேட்டுச்சு அந்த கேணிக்கில். அப்போ என்னடா அது இந்த கேணிக்கில் முனங்குன சத்தம் கேட்குது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு பண்ணியிருக்கோம் அந்த அம்மா, கேணிக்கில் கடந்த அம்மா, ராணி அம்மா. அப்போ என்ன இப்படி முனங்குற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கிட்டாகலாம், யாரு தாயே நீ அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த ஆடு மேய்ச்சவர், தாயே யாரு தாயே நீ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சான், ஐயா என்னை காப்பாற்றுங்க, நான் இந்த மாதிரி கேணிக்கில் விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னான். அந்த ஓனாங்கொடிக்கு உள்ள கதை இப்போ வருது கருத்து. ஓனாங்கொடி எங்கள் ஊரில் ஓனாங்கொடின்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள், ஓனாங்கொடின்னு சொல்லுவாங்க. அந்த கொடிக்கு ஒரு கருத்து வருது. இவர் என்ன பண்ணாரோ, அந்த ஓனாங்கொடியை பிடுங்கி நல்லா கயிறை திரிச்சு வட்டக்கயிறு மாதிரி போட்டு உள்ளே போட்டுட்டார். உள்ளே போடவும் தாயே இந்த கொடியை பிடிச்சி மெதுவாக ஏறி வந்துருதாயே அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த அம்மாளும் மெதுவாக கொடியை பிடிச்சி இது பண்ணி மேலே இழுத்துட்டாராம். அந்த கிழவேனும் அந்த வயசான தாத்தாலும் இழுத்து மேலே தூக்கியாந்து விட்டா கண்ணு மொழி இல்லையாம். ஐயையோ என்னம்மா இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லவும், ஐயா இந்த மாதிரி இந்த ஊரில் உப்பு குரத்தி மகனும் ஒரு பொம்பளை வந்துச்சு, இந்த மாதிரி ராசா என்னை சிறையில் எடுத்துக்கிட்டு வந்தாக கட்டிக்கிற, அப்போ மேலதளத்தோட கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தாக. இந்த அம்மா என்னை பிடிச்சி தள்ளிவிட்டு அந்த பொண்ணு ஏறி மேலே உட்காந்து மேலதளத்தோட ராசா வீட்டுக்கு போய்த்தாங்க. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, உங்கள் வீட்டில் நான் இருக்கிறேன், எதுவும் சொல்லாதங்கய்யா அப்படியும், எனக்கு பொண்டாட்டியும் இல்லை பிள்ளையும் இல்லை, நீ வாதாயின்னு கூட்டிகிட்டு போய்த்தாகலாம். அந்த தாத்தா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்த்தாரான். அந்த வாக்கில் அந்த தாத்தா வீட்டில் இருந்திருக்கு இந்த பொண்ணும். இருந்த வாக்கில்
இதெல்லாம் நம்ம ஒட்டி இடந்த ஐயா இதெல்லாம் யார்கிட்ட இடம் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த பொண்ணு மகாராணி. அப்போ இதெல்லாம் நம்ம ஒட்டி இடந்தாம்மா, இந்த ஆட்டுக்குட்டியை விற்று விற்றுதேன் ஒவ்வொரு இடமா நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், இந்த இடம் பூரா நம்ம விட்டு இடந்தேன், நடவு நட முடியல, கருது இது பண்ண முடியல, கருது இருக்க முடியல, ஒன்றும் இல்லாமல் தரிசாக கிடக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படியா தாத்தான்னு சொல்லிட்டு ஐயா அப்படியாங்க ஐயான்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு அந்த வரப்புல தான் நடந்து போணுச்சான். கடவுளே அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பொண்ணா, தினை அப்படியே கருது விளைஞ்சு தொங்குதான். அந்த ஒரு சக்தி அந்த அம்மாளுக்கு, ராணி அம்மாளுக்கு தினை விளைஞ்சு தொங்குதான். அந்த வாக்குல என்னடி இப்படி சும்மா தரிசு கிடந்தது என்ன அப்படி நம்ம வித்துக்கிட்டு தெரியுறாங்களே சோபா. ஐயா மாலை விட்டுக்கிறாரு. சரி மீத கதையை நாளைக்கு சொல்கிறேன்.